இந்த வாலை வந்து ஃபுல்லாக அந்த இது பண்ணி இந்த ஸ்ட்ரீட் உள்ளுக்கு வரக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் உண்டாகுது. அப்படியே பெரிய பெரிய பைக்ஸில் தான் டெலிவரி எல்லாம் பண்ணுவாங்களோ. கூட நிறைய இந்தியன்ஸுக்கு சிங்கப்பூரில் வந்து வீசா எடுக்கணும். ஆனால் ஸ்ரீலங்கனுக்கு வீசா எடுக்க தேவையில்லை. சிங்கப்பூருடைய இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு வந்து நிறைய ஸ்பெஷலாக வேறு லெவலில் பண்ணுவாங்க. எப்படி போகுது சிபி போகுது வேறு மாதிரியா வச்சுருக்காங்க தானே எல்லாமே மசாஜ் சென்டர். வாவ் ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் ஷரோஸ். வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் 1 தான் நம்ம முதலாவது கண்ட்ரியில் இருக்கோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து கொலம்போலேருந்து இந்தியா போயிட்டு இந்தியாவிலேருந்து இப்போ வந்து சிங்கப்பூர் நம்மளோட வேர்ல்ட் பட்ஜெட் டூரில் முதலாவது இருக்க கண்ட்ரியில் வந்து நம்ம இன்றைக்கி காலடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த நேற்று வந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீடியோவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், நான் இருக்கிற ஹாஸ்டலில் இருந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹாஸ்டலில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ ஹாஸ்டலில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டுருக்கு வெரி பெஸ்ட் ஹோட்டல் கம்போங்னு சொல்லி. பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூரில் எல்லாமே வந்து ஹாஸ்டல்ஸ் ஒன்று, அதாவது ரூம் இல்லை, தனி ரூம் கிடையாது, ஹாஸ்டல்ஸ் ஒன்று தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு நான் 3 days வந்து ரிசர்வ் பண்ணிக்கிறேன். 3 nights 4 days அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 6,200 ஸ்ரீலங்கன் ருபீஸில் வருது. ஸோ அதை வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்தியன் ருபீஸுக்கு வரும். ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே வந்ததோடைய முன்னுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு மெஷின் ஒன்று வச்சு இதில் வந்து ஃப்ரெஷ் ஆரேஞ்சஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியான்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம $2 கொடுத்தோம்னு சொன்னால் சிங்கப்பூர் டாலர்ஸா இல்லை சிங்கப்பூர் டாலர்ஸ் தான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் மென்ஷன் பண்ணியே போட்டுருக்கு. ஏன்னு சொன்னால் இங்கே இவங்க யூஸ் பண்ணுற கரன்சி வந்து டாலர்ஸ்ன்னு சொல்லத்தால நமக்கு வந்து அது மிஸ் ஆகுது. ஸோ நான் நினைக்கிறது வந்து நான் சில கடையில் போனால் கேட்பேன் சிங்கப்பூர் டாலர்ஸா இல்லை யூஎஸ்டி டாலர்ஸாக கேட்குறீங்கன்ட்டு. ஸோ இதில் நம்ம $2 கொடுத்தோம்னு சொன்னால் அந்த கப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து 90K உரிச்சு போடும். ஸோ இதை வந்து நான் இப்போ ட்ரை பண்ண போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து நான் இதெல்லாமே பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம இப்போ இருக்கிற ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னு சொன்னால் சிங்கப்பூரில் அரப் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரீட்டுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இந்த 2 சைடுமே ஃபாரினர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அங்கே சைடு இல்லாமலே நம்ம போய் காட்டுறோம் பாருங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஃபாரினர்ஸ், அதே மாதிரி இங்கால சைட்லேயுமே ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போயிருந்தோம், பாகிஸ்தானுக்கு போயிருந்தோம், இந்தியாவுக்கு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, போனாலுமே கொஞ்சம் கணக்கு எடுக்க மாட்டாங்க. அப்படின்னு சொன்னால் நம்ம டிஃப்ரென்ஸ் ஒன்று விளங்காது, ஒரே மூஞ்சி மாதிரி இருக்கும், ஒரு மிச்சம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் சிங்கப்பூர் வரும்போது தான் நமக்கு வந்து அந்த இன்னொரு நாட்டில் வந்திருக்கோம், இன்னொரு நாட்டில் வந்து புலங்குறோம்னு சொல்கிற ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கஜன் ப்ரோ வந்திருக்காரு, கஜன் வ்ளாக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கஜன் ப்ரோ வந்து இங்கே தான் அவரும் வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து கஜன் ப்ரோ வந்து கம்போடியாவில் நிற்கிறாரு. ஸோ அவர் வந்து இங்கே வந்த டைமில் இங்கே ஸ்டே பண்ண விஷயங்கள், இங்கே நடந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணார். ஸோ அதிலேருந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும், இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாமே ஒரு பட்ஜெட் லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இம்பார்ட்டண்டான விஷயங்களை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு போவோம். ஸோ அப்படியே நடந்து இந்த ஸ்ட்ரைட்டில் இதால் அப்படியே இங்கே வந்துட்டேன். தென் ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள். இது வந்து அரப் ஸ்ட்ரீட் கிடையாது, நான் இப்போ வந்த ஸ்ட்ரீட் தான் அரப் ஸ்ட்ரீட். ஸோ இது இங்கே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாக இங்கே இது நடந்துகிட்டு இருக்குது. இங்கே நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லாமல் ஒவ்வொரு வீடியோஸில் இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடியோஸ் வைஸாக வரும். ஸோ அதில் அந்த வீடியோஸை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு போகிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் நடந்து வந்திருந்தோம். ஸோ இதிலேருந்து அங்கால சைட் போயிட்டு அப்படியே நம்ம இது ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோம்னு சொன்னால் இங்கே வந்து இருக்கக்கூடிய சில பிரபல்யமான விஷயங்கள், அதாவது இந்த ஸ்ட்ரீட்டுக்குரிய பிரபல்யமான விஷயங்கள் இருக்குது. பொதுவாக இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டை வந்து அரப் ஸ்ட்ரீட்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில்
முஸ்லீம்ஸ் வந்து அதாவது இந்தியன் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் அந்த முஸ்லீம்ஸுடைய அதாவது இங்கே வாழக்கூடிய சிங்கப்பூரியன் முஸ்லீம்ஸுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம இந்தியன் முஸ்லீம் ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு சொல்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே போய்ட்டு பார்ப்போம். இந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாகவே இங்கே சைடில் எல்லாமே ஷால் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே நல்ல மெட்டீரியல்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் நான் வரும்போது என்ன ஒரு ஆள் எங்கேயாச்சும் ஏர்போர்ட்டில் யார் சரி செட் ஆவாங்க தனி. ஸோ அந்த விஷயத்தில் அவர் சொன்னார், சிங்கப்பூர் போகிறீங்கன்னு சொன்னால் நல்ல சான்ஸ் உண்டு ப்ரோ, உங்களுக்கு நல்ல மெட்டீரியல்ஸ் எடுக்கலும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு இதைத்தான் நான் பார்க்குறேன். அவர் சொன்னது உண்மையாக தான் இருக்குது, சரியாக அந்த விஷயம் அப்படியே இருக்குது எல்லா இடத்துலையும். இது பாருங்க, ஓ பைக் லவர்ஸுக்கு சொர்க்கம்னு தான் சொல்லலாம். சும்மாவே சிம்பிளாக எல்லா பைக்ஸுமே இங்கே பாருங்கள் ட்ரிம் போட்டு சும்மா இருக்குது. இந்த பைக்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்காவில் காண்றதுக்கும் கிடைக்காது. அதுவும் கண்டாலும் அப்படி பார்த்துட்டு போவோம், என்னடா வித்தியாசமாக ஒரு பைக் கொண்டு போகுது இங்கே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாமே சிம்பிளாக போகுது. இங்கே பைக்காக இருக்கட்டும், அந்த கார்ஸ் பெரிய பெரிய கார்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த சிம்பிளாக நம்ம ஊரில் தான் வந்து ஆல்டோ சுசுகி இந்த மாதிரிலாம் எப்படி ஓடிட்டு போகுமா அதே மாதிரி பெரிய பெரிய கார் எல்லாமே சிம்பிளாக ஓடிட்டு போகுது. ஏன்னு சொன்னால் இங்கே முதலாவது வந்து நான் இங்கே ஆரம்பத்தில் சொன்னேன் தானே, இதுதான் அந்த ஷோல் நான் சொன்னது. ஷோல் அது இல்லை, இது மெட்டுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் ஷோல் எல்லாம் இருந்துச்சு. இல்லை ஃபுல்லாக ஹேண்ட்லூப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. காப்பட்ஸ் பள்ளிக்கு இது பண்ணுற மாதிரி. எப்படி இருக்குது கார்? வேற மாதிரியா ஜாயாக இருக்குது. ஆமக்கார் ஒன்று இருக்குது. ஸ்ரீலங்காவில் இதுக்கு ஆமக்கார்னு சொல்லுவாங்க. இதுதான் அரப் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் வந்து அப்படியே ஃபுல்லாக அரப் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோ இது என்னது $5 for $10 போட்டுருக்குது. இதில் பாருங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற அந்த மெர்லின் பார்க்குற அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் கீடேக்கில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். தினுஷ் ப்ரோ வந்தால் இது அப்படியே முள்ளை வாங்கி ஷேப்பில் போட்டுருவார். நீங்கள் சரி போனால் அந்த ஞாபகத்தது இருக்கணும் ப்ரோ. இதெல்லாமே ஃப்ரிட்ஜில் ஒட்டலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் டிசைனுக்கு கலசா ஒட்டி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல எல்லாமே வைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லாருமே இங்கே வந்து கேமரா கோப்ரோ இங்கே பாருங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மஸ்கட் ஸ்ட்ரீட். ஸோ இது இங்கே போகிறது வந்து நேராக போகிறது தான் வந்து அரப் ஸ்ட்ரீட். இது வந்து மஸ்கட் ஸ்ட்ரீட்னு போட்டிக்கு பாருங்கள். என்ன அந்த மஸ்கட்டில் இருக்கிற மாதிரியே இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. மஸ்கட்னு சொல்கிறது வந்து ஈரான் தலைநகரம்னா அது தலைநகரம்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபுல்லாகவே என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க. 3D மாதிரி இது பண்ணி 3D மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாலை வந்து ஃபுல்லாக அந்த இது பண்ணி இந்த ஸ்ட்ரீட் உள்ளுக்கு வரக்குள்ளே அந்த என்ன சொல்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் உண்டாகுது. அப்படியே போனால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்தேன். நான் வந்ததோடய பார்த்த விஷயமே தான் சிங்கப்பூரில் வந்தீங்க பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அரப் ஸ்ட்ரீட்னு வந்ததுக்கான பேரும் இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பள்ளிவாசல்னு பாருங்கள். இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு பள்ளிவாசல் இது. இந்த பள்ளிவாசலில் நமக்கு உள்ளுக்கு போக எலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்மளை எலோவ் பண்ணுவாங்க. நன் முஸ்லீம்ஸை வந்து எலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து போட்டுருக்கு நன் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலவுடுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள் இங்கே வந்து பெண்கள் போகிறதுக்கு அப்படியே வந்து ஒன்றாவது பள்ளிவாசல் உள்ளுக்கு. இங்கே நான் நினைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய பைக்ஸில் தான் டெலிவரி எல்லாம் பண்ணுவாங்களோ அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் சிம்பிளாக இருக்குது R15. இந்த பைக் லவர்ஸுக்கான உலகம்ன்றே சொல்லலாம். வா எனக்கும் பைக்ஸ் எடுக்கணும் தான். ஆனால் என்ன பண்ணுறது எக்ஸ்பென்சிவ் கூடியாக இருக்குது. இங்கே நான் ஆல்ரெடி வந்து நான் பைக் எடுக்கிறது தான் கேட்டிருந்தேன். வாங்க சொல்லுவேன். இப்போ என்ட்ரி ஃபார் முஸ்லீம் மேன் ஒன்லின்னு போட்டுருக்கு பாருங்கள். ஸ்ட்ரிக்ட்லி வந்து ப்ரொஹிபிட்டட் இந்த விஷயம். ஸோ நம்ம வந்து ஸ்லிப்பரை கழட்டிட்டு உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன விஷயம் இருக்குன்னு. பார்த்துட்டு வீடியோஸ் எடுக்க ஏழுமன்னு சொன்னால் எடுத்து காட்டுறேன்.
Dear visitor, kindly do not enter the main prayer hall. பார்ப்போம் போயிட்டு. பள்ளிவாசல் உள்ளுக்கு போய்ட்டு நான் காட்டின்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் உள்ளுக்கு இருக்குது பொதுவாக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் பைக் எப்படி இருக்குன்னு. இங்கே பைக் எல்லாமே சிம்பிளாக நிற்குது. இங்கே பார்த்தீங்களா GSR 1200 இதெல்லாமே என்னோடய ட்ரீம் பைக்குகள். இங்கே எப்படி சிம்பிளாக நிற்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பொடியமாக இருக்க ஆசை இல்லாமல் எப்படி இருக்கும். இப்போ எந்த ஓட்டிகிட்டு வராங்க சிம்பிளாக ஓட்டுறாங்க பார்த்தீங்களா. வயசான தாத்தாவெல்லாம் சிம்பிளாக ஓட்டிகிட்டு போகிறாரு GS 1200. நம்ம நாட்டில் ஓடினா தான் என்ன ஹொனட் ஓடினதுக்கே அவ்வளோ இதாக பார்க்குறாங்க. அப்போ சும்மா யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாமே நம்ம ஓடினா அது சொல்கிறேன். இங்கேலாம் வந்து நான் நினைக்கிற அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாக பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து சும்மா ஸ்ட்ரீட்ஸை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே இதால் அப்படியே உள்ளுக்கு போயிட்டு இங்கே சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்ஸில் எல்லாமே நிறைய ஃபுட்ஸு இந்த மாதிரி ஷால் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதெல்லாமே பார்ப்போம் இந்த சைடில் போயிட்டு. எங்கே போனாலுமே இந்த ஃப்ரிட்ஜு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆரஞ்சு ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துலையே வந்து போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே சூப்பர் பைக்ஸ் தான் நிற்குது. நம்ம எல்லாமே 400cc வந்து சூப்பர் பைக்ஸ்ன்னு சொன்னால் இதெல்லாமே என்ன சொல்கிறது, மேபி இந்த இடம் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்குன்னு தான் பாருங்கள். ஃபுல்லாக தோப் அந்த இங்கே போடுவாங்க தானே சிங்கப்பூரில் போடக்கூடிய தொப்பி இந்த ஃபுல்லாகவே இருக்குது. மேபி இந்த ஷாப்பே அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. முஸ்லீம்ஸ் போடுற தோப்ஸ், நான் ஜும்மா டைம்ல எல்லாம் போடுற தோப்ஸ் இருக்குது, கேப்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவே இந்த அரபிக் அந்த ரிலேட்டடாக அந்த சம்மந்தமாக தான் எல்லாமே இருக்குது. அப்படியே இப்படி போனோம்னு சொன்னால் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் வருது. இந்த ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட் வந்து எப்படி இருக்குண்டு வேறு மாதிரி இருக்கா. உண்மையிலே வந்து சிங்கப்பூர் வந்து ஒரு காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ வந்து நம்ம யோசித்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு இதாகிக்குன்னு பார்த்தீங்களா. ஆனால் இருந்தாலுமே கூட நிறைய இந்தியன்ஸுக்கு சிங்கப்பூரில் வந்து வீசா எடுக்கணும். ஆனால் ஸ்ரீலங்கன்ஸுக்கு வீசா எடுக்க தேவையில்லை. இதுக்கான காரணம் வந்து நான் வந்து எனக்கு சொல்லி ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில். ஏன் ஸ்ரீலங்கன்ஸுக்கு வீசா ஃப்ரீ கொடுத்தது, இப்போ இந்தியான்னு சொல்லும் போது ஸ்ரீலங்காவை விட பாஸ்போர்ட் ரேங்கில் வந்து அதிகமாக தான் இருக்குது இந்தியா. அப்படி இருந்துமே கூட இந்தியாவுக்கு ஃப்ரீ வீசா கொடுக்காம நமக்கு ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து ஏன் ஃப்ரீ வீசா கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணம் ஒரு ஆள் சொன்னார். அது தெரியும் எனக்கு நார்மலாக அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி தெரியணும்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சொல்கிறேன். அப்படி ஹிந்தி ஃபுல்லாகவே எல்லாம் இருக்குது. ரீசனை வந்து இப்போ இந்தோனேஷியாவில் இது வருது இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்காக எங்கே பார்த்தாலுமே இந்தோனேஷியாவில் சிங்கப்பூரில் நாளை அன்றைக்கி சிங்கப்பூரில் நேஷ்னல் டே வருது. அதுக்காக தான் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃப்ளாகில் இருந்து எவ்ரி திங் இருக்குது. ஃப்ளாக் ஒன்று வாங்கணும், எங்கே வாங்கலாம்னு பார்ப்போம். சிங்கப்பூர் ஃப்ளாக் ஒன்றை தூக்கிட்டு பேக்கில் அடிச்சுட்டு அப்படியே சுற்றினா சரி. இந்த இடத்துல யாருமே இங்கே பார்க்கவே இல்லை. நான் என்ன பாட்டில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன், அவங்க வேலை செய்கிறாங்க. இப்படி இருந்தால் நல்லா. இல்லாட்டி எங்களோட நாட்டில் எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது எங்களே தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இங்கே அந்த கூத்து எதுவுமே இல்லை. எப்படி இருக்குது, எங்கே திரும்பி பார்த்தாலுமே பில்டிங்ஸ், ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ், பஞ்சமே இல்லை. புசருல்லா ஸ்ட்ரீட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரீட்ஸ் லைஃப் தான் இங்கே எல்லாமே. நைட் லைஃப்பில் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். மகிமே நம்ம இதே ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இல்லாட்டி அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இல்லாட்டி இதே ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இங்கேருந்து லிட்டில் இந்தியா இருக்குது. லிட்டில் இந்தியா பக்கத்துலையா இல்லையான்னு தெரியல. அந்த மெயின் வரைக்கும் போய் பார்ப்போம். அந்த மெயின் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகணும். ஸோ இங்கே வந்து சிங்கப்பூருடைய இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு வந்து நிறைய ஸ்பெஷலாக வேறு லெவலில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து வரும். ஸோ அது காய்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவுன்னு தந்தீங்க தான். நான் இந்த ஒரு சீரீஸில் 9-10 கண்ட்ரிஸ் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே என் இதில் வந்து பார்த்துருப்பீங்க நான் எந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ணுற அந்த ஐட்னரி ஃபுல்லாக போட்டிருப்பேன்னு சொல்லி. ஸோ எல்லா கண்ட்ரிஸுமே கன்ஃபார்ம். அதில் ஒவ்வொரு கண்ட்ரிஸ் வரும்போதும் அந்த கண்ட்ரிஸுடைய வீசா ப்ராசஸ் என்ன, அது நம்ம ஸ்ரீலங்கன்ஸுக்கு வேணுமா இந்தியன்ஸுக்கு வேணுமா, ஏன்னு சொன்னால் கூடுதலாக என்னுடைய வீடியோ வந்து ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸ் தான் பார்க்குறீங்க.
ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி எடுக்கலாமான்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் அதில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகல அப்டேட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து ஒரு 4-5 டேஸ் மாதிரி நின்றுட்டு இங்கேருந்து பார்டர் வழியாக வந்து நம்ம மலேசியா போக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே பார்டர் வழியாக தான் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்டர் வழியாக ஒரு கண்ட்ரிக்கு வந்து க்ராஸ் பண்ணி போகிறேன்னு சொல்கிறது சின்ன விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே தாண்டி தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஃபைன், போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பாருங்கள் சூப்பர் பைக்ஸ் எல்லாமே சும்மாவே நிற்குது, சிம்பிளாக நிற்குது. நான் ஒரு பைக் ஒன்று எடுத்துகிட்டு நான் மோட்டோ விளாக் எங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மடிக் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் மோட்டோ விளாகிங்கும் வரும். ஸோ மோட்டோ விளாக் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து நம்ம நாட்டு காசுக்கு 25,000 வருது. ஸோ அந்த அளவுக்கு எடுத்தோம்னு சொன்னால் இந்த சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே இல்லாமல் போயிடுவேன்னு சொன்னால் இந்த சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் $2,000 வந்து 9 கண்ட்ரிஸை வந்து நம்ம விசிட் பண்ணுறதால. ஸோ $2,000 வந்து அப்படி செய்கிறேன்னு சொல்லக்கல அது இம்பாசிபிள் ஆகிடும், இங்கேயே வந்து நமக்கு இவ்வளோ போயிடும். ஆனால் நம்ம இப்போ போக போகிற கண்ட்ரீஸில் வந்து எக்ஸ்பென்சிவான கண்ட்ரின்னு சொன்னால் இந்த சிங்கப்பூர் தான். ஸோ எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சிவை நீங்கள் குறைச்சிக்கலாம். நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஜ் இது எல்லாமே நீங்கள் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு செலவாகும். இதெல்லாமே எப்படி குறைச்சிக்கலாம்னு சொன்னால் இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே பயப்பட தேவையில்லை, நீங்கள் வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கினீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து அவங்களோட பிளேஸுக்கு வந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் அந்த கேப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த மாதிரி நாடுகளில் புக் பண்ணுற மாதிரி ஊபர், பிக்மி அதெல்லாமே ஓலா இதெல்லாமே ட்ரை பண்ண போனீங்கன்னு சொன்னால் செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்டே வேறு லெவலாக இங்கே போட்டுருக்கு அரப் ஸ்ட்ரீட்னு சொல்லி. நம்ம இப்போ போன மஸ்ஜிதோடைய பேர் சொல்லலையே, சுல்தான் மஸ்ஜித் தான் நம்ம போன பள்ளியோட பேர். இந்த பஸ்ஸுமே இங்கே ஓட்டக்கூடிய எல்லா பஸ்ஸுமே வந்து எப்படி போகுது சிபி போகுது வேறு மாதிரியா சிம்பிளாக போகிறாங்க. எங்கள் நாட்டிலலாம் எப்படி ஒரு சிடி 500 சிடி 100 இதெல்லாம் ஓடுவோமோ அதே மாதிரி சிம்பிளாக ஓடிட்டு போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். இனிமேல் நான் இந்த இதுக்கு வந்து சிம் எடுக்கலை, அதனால் ஹாஸ்டல் வைஃபைல தான் யூஸ் பண்ணேன். ஃபோனில் வந்து இது ஒர்க் ஆகுதில்ல, சிம் எடுக்கணும். சிம் வந்து போயிட்டு விசாரிச்சுட்டு வருவோமா எங்கள் சரி எடுக்கலாமான்னு. ஓகே, ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணு. கேமரா தூக்கிட்டு ரோடை க்ராஸ் பண்ணால் அடித்து சாவிச்சிருவாங்க அந்த வார ஸ்பீடுக்கு. இந்த மக்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் மட்டும் பார்த்தீங்களா, இவ்வளோ நேரமாக அந்த ரோட்டில் வந்து யாருமே இருக்கலை, இருந்துமே கூட அந்த பெடஸ்ட்ரியன் க்ரோஸில் வந்து ரெட் லைட் விழுந்ததுனால யாருமே க்ரோஸ் பண்ணல, எல்லாருமே சைலண்ட்டாக அந்தந்த பாட்டில் இருக்கிறாங்க. இதே இது வந்து எங்கட நாடு வரல இப்படி பண்ண என்ன பண்ணும் போடாடேன்னு சொல்லிட்டு மாறிட்டு போயிட்டே இருப்போம். நானும் கூட அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இங்கே மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் எல்லாமே நல்லா கவனிக்கிறாங்க. ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ப்ராப்பராக வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த நாட்டில் இருக்கிற சட்டங்கள் இல்லை, அதை மீறினான்னு சொன்னால் நிறைய வந்து இங்கே பெனால்ட்டிஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பயந்து மேபி செய்கிறாங்களா இல்லை நாட்டில் பற்று இருக்கான்னு தெரியலை, அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இது பண்ண ஏன்னா ஈவன் நம்ம சும்மா யோசிச்சு பாருங்கள், சுவிங்காம் வந்து சாப்பிட்றது வந்து ஒரு தப்பா. ஆனால் இங்கே வந்து ரோட்டில் எல்லாமே சுவிங்காம் வந்து சாப்பிட முடியாது, இப்படி தான் லோ இருக்குது. ஆனால் இருந்துமே நான் யாரும் அப்படி சாப்பிட்றதை கண்டது இல்லை. சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமா, சாப்பிட்டு ட்ரை பண்ணால் $200 வந்து பெனால்ட்டியாக. அவ்வளோ கொடுக்குறதுக்கு எனக்கிட்ட காசு இல்லை. இப்போ இப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்ல வைப் ஒன்று தருதா. இப்போ நம்ம ட்ராவல் பண்ண கண்ட்ரீஸ்லேயே வந்து நல்ல ஒரு வைப்பை தர கண்ட்ரின்ற இதாக தான் இருக்குது. என்னோட அடுத்த நாடு பாகிஸ்தான், இந்தியா ரெண்டும் போனதுமே நம்ம நாடு மாதிரி தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நாட்டில் நம்ம வரும்போது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஷேப்ஸ் அதிலிருந்து என்ன சொல்கிறது எவ்ரிதிங், ரோட ரூல்ஸ் இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மாறுபடக்கல்ல. நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து கம்மனாக இருக்குது. இட் மீன்ஸ் எவ்ரிதிங். நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவன் பிஸ்தாடா அப்படியா, எல்லாமே தான் வெஹிக்கிள்ஸ்லேருந்து எவ்ரிதிங். ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வெஸ்டர்ன் டைப்பான எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போதோ இந்த மாதிரி நாட்டில் எல்லாமே இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே. இங்கேருந்து ஏதாச்சும் சாப்பிடணும், இந்தியன் ஷாப் ஏதாச்சும் போகலாம், அங்கே மாறி தான் போகணும்னு நினைக்கிறேன். தெரியலை, ஏன்னு சொன்னால் கூகுள் மேப் இருந்தால் போட்டு போய்க்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாருமே ப்ராப்பராக எந்த அளவுக்கு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நிற்கிறாங்கண்டு.
அந்த அவசரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ஜப்பானில் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அது மாதிரி தான் எல்லாமே இருக்காங்க. இதுங்க மாறிடுவோம். ஸோ இதில் வந்து எப்படின்னு சொன்னால் பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு ஓடாது. அப்படின்னா பஸ் வந்து ஃபுல்லாக நான் நினைக்கிற அளவுக்கு சுற்றிட்டே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அங்காலையும் இங்காலையும் ஃபுல்லாக அந்த லேண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த லேண்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த மனுஷன் அப்படி பார்த்து நிற்கிறாரு எனக்கு தெரியல. ஸோ அந்த லேண்டை வச்சு இப்போ நம்ம எந்த பிளேஸுக்கு போகிறோமோ அதில் வந்து ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அந்த ரூட் ஒன்று இருக்குது. அந்த ரூட்டை வந்து சைடில் மென்ஷன் பண்ணிட்டு பாருங்கள். அந்த ரூட்டில் வந்து இந்த பிளேஸில் இருந்து நம்ம இங்கே போகணும்னு சொன்னால் எந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும், எந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம நிற்கணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே காட்டும். ஸோ நம்ம நிற்கிற அந்த ஸ்டேஷனை பார்த்துட்டு அப்படியே வரலாம். நான் ஆரம்பத்தில் வந்து நேற்றைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி அந்த மெட்ரோ ஸ்டேஷன் அந்த எம்ஆர்டி கார்டு எடுக்கிறது, எப்படி அந்த எந்த ஸ்டேஷனில் இறங்குது எதுவுமே தெரியாமல் இருந்தேன். பைக்கில் வந்து ஆற்றலாம் இது போட்டுட்டு போகிறாரு, பைக்கில் வந்து சவுண்டாக போட்டுட்டு போகிறாரு. இங்கே வந்து நான் கேள்விப்பட்டேன், ஏன்னு சொன்னால் நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே கேமரா யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்துமே எல்லா டூரிஸ்ட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நானும் வந்து அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் தெரியல, ஏன்னு சொன்னால் சில பேர் வந்து வித்தியாசமாக பார்த்துட்டு போகிறாங்க. மேபி அது இஷ்யூ ஆகலாமா என்னன்னு தெரியல. என்னடா லைனில் எல்லோரும் போகிறாங்க, பார்க்கண்டோ பார்க்க பஸ் ஸ்டேஷனா? ஓகே பஸ் ஸ்டேஷன் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். பஸ் ஸ்டேஷனுக்கு இவ்வளோ பொறுமையாக நின்று நம்ம நாட்டில் யாராச்சும் போவாங்களா? அப்படியே வந்து இந்த கடை ஒன்று இருந்துச்சு, கடை ஒன்றுக்கு வந்தேன். இங்கே பாருங்கள், கடையில் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இந்த ஒரு கெச்சாப்புன்னு சொன்னாங்க, இதுவும் எடுத்துருக்கேன். இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் $8 வருது. பாருங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே $15 $16 இந்த மாதிரி தான் இருக்குது. நான் உண்மைக்குமே இங்கே வந்து சாப்பிட தான் வந்தேன், ஆனால் இதை ப்ரைஸை பார்த்துட்டு இப்போ சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை. நான் வெளியே போயிட்டு என்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். நாங்கள் வச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ நான் இருக்கிற இந்த இடம் வந்து இந்த அரப் ஸ்ட்ரீட்னு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்து அதிகமாக புழங்குறதுனால யூஸ்வலாக வந்து இங்கே சாப்பாட்டுக்கு எல்லாமே அந்த அளவுக்கு போகும், அது விலை குறைவாக தான் இருக்கும். ஆனால் இது டூரிஸ்ட் வந்து புழங்குற அந்த ரீசன்னால் இந்த இடத்துல வந்து சும்மா பிரியாணிக்கு $15-16 வருது. ஸோ $16 சொன்னால் 300 பெருக்கி பாருங்கள், 16 தர 300 வருது. அவங்களுக்கே புரியும், அது எல்கேஆரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. ஸோ அப்படி வர காரணத்தினால நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் போட்டோம்னு சொன்னால் உண்மையுமே கஷ்டமாக போயிடும். தெரியாமல் ஒன்றுமே பண்ணிடலாமல் இருக்குது. ஒன்றாவது வந்து சிம் இருந்தால் அடுத்து ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கவரேஜ் இல்லை, அந்த ஒரு ரீசனால் எனக்கு வந்து இன்னுமே சிம் இல்லை. இப்போ வந்து முஸ்தஃபா மாலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 2 ஐடியா இருக்குது. ஒன்று வந்து சிம் எடுத்து அதை வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா, இந்த ரீஜனல் கண்ட்ரிஸ். ஸோ இந்த கண்ட்ரிஸுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் சிம் பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணுவோமா, இல்லை இந்த சிங்கப்பூரில் வந்து 4 நாள் தான் இருக்க போகிறது. எப்படி வந்து நான் சிம் வாங்கி நினைச்சேன்னா சும்மா வேஸ்ட் ஆகும். ஸோ மலேசியாவை போயிட்டு அங்கேயுமே நான் வாங்கினேன். அதுக்கு பிறகு தாய்லாந்து. ஸோ இதுக்கு எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ பாப்பா ஐட்டம் என்ன செய்கிறேன்னு எனக்கு புரியவில்லை. என்ன பண்ணுவோம், வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சும்மா சிம்பிளாக நிற்குது. அந்த இடத்துல பாருங்கள் மசாஜ் சென்டர்ஸ் ஆகிக்கும். நினச்சேன் கலராக நிற்கும் போதே நினச்சேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே மசாஜ் சென்டர்ஸ் இருக்குது. நான் நினச்சேன் சிங்கப்பூரில் இருக்காதுன்னு சொல்லி. இங்கே வாவ், வேறு மாதிரியா சிம்பிளாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாமே ஸ்ரீலங்காவில் ஓட்டினா இங்கே வந்ததுக்கு அந்த விஷயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இங்கே சைட் ஃபுல்லாகவே இந்த கலராக ஓடிச்சு வச்சுருக்காங்க தானே, எல்லாமே மசாஜ் சென்டர்ஸ். பைக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வித்தியாசமாக புதுசாவெல்லாம் பைக்கை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ராஜா பகவத் சிம்பிளாக வராரு இது பண்ணிட்டு. இதே பைக்கை ரெண்ட்டுக்கு எடுத்து ஸ்ரீலங்கன் ஃப்ளக் ஒன்றை முன்னுக்கு அடித்து இங்கே ஓட்டினா அந்த ஃபீல் இருக்குது தானே கைஸ், வேறு லெவலில் இருக்குமா. ஸோ ஸ்ரீலங்காலேருந்து அப்படி வந்து மோட்டோ ப்ளாகர் ஜெஸி அண்ணா பண்ணியிருக்காரு, வேறு யாரும் வந்து பண்ணதில்லை. என்னோடய மெயின் பேஷனே ஆரம்பத்துலேயே அது தான் பண்ணேன். இப்போ எந்த அளவுக்குன்னு சொல்லி நான் அப்படியே பேசிட்டு அப்படியே வந்தேன். அவர் ரிட்டர்ன் பண்ண போகிறது நின்றார். அதை போகிறது என்ன பண்ணுறது, சிம் எடுக்கிறதா இல்லை அந்த எப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குது ஃபோன் இல்லை, இது வந்து ஹலோ ஃப்ளையா. எஸ், இந்த ஹாஸ்டல் வேர்ல்டு கிடையாது, நம்ம கவரேஜ் இல்லை, நம்ம இதுக்கு போய் தான் பண்ணுங்க. ஸோ நான் அப்படி பண்ணிக்குவேன். இங்கேருந்து டிரெக்டாக ஹாஸ்டல் போவோம்.
ஹாஸ்டலுக்கு போய்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இதை வந்து ஆக்டிவ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ரீஜனல் சிம் வந்து நான் உங்களுக்கு ஹாஸ்டல் போயிட்டு அது சிஸ்டம் எனக்கு ஏன்னு சொன்னால் இங்கே வச்சு நம்ம ஆக்டிவ் பண்ண முடியாது. இங்கே வச்சு ஆக்டிவ் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்குரிய கவரேஜ் வந்து இப்போ தேவை, இப்போ இல்லை. ஸோ இப்போ கிட்ட இருக்குது இந்த முன்னுக்கு இருக்குது. கொஞ்சம் சம்மந்தமாக படிக்கணும், படித்தா தான் ஏதாச்சும் புரியும். ஜிங்க் லடாக் எங்கே பார்த்தாலுமே ஃபோட்டோஸ் தான் எடுக்கணும் போல் இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. முதல் காலத்துல எல்லாம் டிக்டாக் பைத்தியம் பிடிச்ச டைம்ல எல்லாம் ஏரியா சைடில் எந்த பிளேஸை கண்டாலுமே சரி ஓடி போய்ட்டு வீடியோஸ் எடுக்கிறேன். ஆனால் இப்போ இப்படி வந்தாலுமே அந்த ஒரு இது இல்லை. ஸோ காய்ஸ், என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ட்ராவல் பண்ணுறது, நான் என்ன மாதிரி பண்ணுறேன் அதெல்லாமே நான் ரியலாக வாவ் வேறு மாதிரி போகிறாங்களா எல்லாமே பார்க்கக்குள்ள அவ்வளோ ஆசையாக இருக்குது. க்ரேசி பைக் லவர். ஸோ நம்ம ஸ்ரீலங்காவில் என்ன சொல்கிறது, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து எடிட்டட் வீடியோஸை விட நான் ரியல் லைஃப்பில் இங்கே சிங்கப்பூரில் எப்படி நான் போகிறேன், எப்படி ட்ராவல் பண்ணுறேன், ஸோ இல்லை பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாமே தான் உங்களுக்கு சேர்ந்து அப்படியே வந்து வீடியோவாக கன்வே ஆகி வரப்போகுது. ஸோ நாய்ஸ் இருக்கிற இடத்துல, காற்று அதிகமாக இருக்கிற இடத்துல நாய்ஸ் வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் அந்த என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் ஒன்று வரும். நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ட்ராவல் பண்ணணும், எல்லாருமே இப்போ இது பண்ணணும்னா முடியாது. ஸோ அப்படியானவங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் பண்ண ஒரு ஃபீலை கொடுக்குறது தான் நம்ம சேனல் தரும்னு நினைக்கிறேன். அதோட ப்ளஸ் இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் வந்து வந்துட்டு இருக்கும். இல்லை இதை விட நீங்கள் நல்லா பண்ணணும், இப்படி செய்யணும் ப்ரோ இப்படின்னு சொன்னால் நிறைய பேர் எனக்கு அறிவுரை சொல்கிறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் இன்னுமே நிறைய பேர் சொல்லாமல் இருப்பீங்க, ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி. அப்படி எதுவுமே இல்லை. அவங்களோட விஷயத்தை சொன்னால் எனக்கு இன்னுமே வளர்கிறதுக்கு அதிகமாக இருக்கும் சான்ஸ். ஹோம் ரூமுக்கு அப்படி போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று பார்த்தேன். இந்த கடையில் பாருங்கள், இதெல்லாமே போட்டிக்கிட்டு சிங்கப்பூர் டாலர்ஸ். ஒரு டாலர் வந்து 260 ரூபா நம்ம ரேட்டுக்கு வருது ஸ்ரீலங்கன் ருப்பீஸில். எல்லாமே நல்ல ஒரு டாலர்ஸுக்கு இருக்குது. ஒரு 300 கிட்ட வருது இல்லையா, இங்கே இல்லைன்னு இருக்குது. இதை கொண்டு போய்ட்டு வாங்கிட்டு வச்சாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை பரவாயில்ல, நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு வருவோம். அப்படியே அங்கரா ஒவ்வொரு ரூம் பேர் இதில் தான் நம்ம பெட்ஸ் இருக்குது. நான் வாரினதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. திஸ் மீ நல்ல அழகான வாஷ்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூமில் வந்து எல்லாருக்கும் டவல்ஸ் நல்லா நீட்டாக இருக்குது. பரவாயில்ல, கொடுத்த கேஷுக்கு ஓகேன்னு சொல்லலாம். மீன்ஸ்னால் உள்ளுக்கு ஏசி இம்போர்ட் இருக்குது. இங்கே சிங்கப்பூரில் அதுவும் இது டூரிஸ்ட் வந்து அதிகமாக வர பிளேஸில் எடுக்கிறேன்னு சொல்கிறது. ஓகே, ஐ ஷோ யூ மை பெட். இது ஒரு பெட். இது எனக்கு கொடுத்துருக்காங்க 6. எஸ், சொல்லுவ திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதில் வந்து தூங்கத்தான் இருக்குது. வெல்கம் டு மை பேலஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த சார்ஜ் போட்டு இதெல்லாம் வைக்கிறது கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் லைட், கண்ணாடி உண்டு. இவ்வளோ தான். ஏசி இது வந்து மறைச்சிக்கலாம் நம்ம ப்ரைவேட்டாக. நான் உங்களுக்கு சொன்னேன் தனியாக, அதில் காட்டுறேன் பாருங்கள். ஏஷியா லிங்க்னு சொல்லி 18 கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணலாம். 1 GB 7 நாளைக்கு வெலிட் $5. இது வந்து டாப் அப் பேக்கேஜஸ். இது ஆக்டிவ் பண்ணது பிறகு டாப் அப் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டட் கண்ட்ரிஸ் ஷோ மோர் இதில் காட்டுது. செக் அவைலபிள் நெட்ஒர்க்ஸ், எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன ரோமிங்கில் ஒர்க் ஆகும்னு போடுது. பங்களாதேஷின்டா கிராமீன் ஃபோன், வியட்நாமுக்கு வியட்டே, சைனாக்கு சைனா யூனிகார்ன், சிங்கப்பூருக்கு என்ன ஒர்க் ஆகும் சிங்டெல் யூஸ் ஆகும் 5G. ஸ்ரீலங்காவுக்கு பாருங்கள் ஹச் கனெக்ட் ஆகுது. த வெலிட் பீரியட் ஸ்டார்ட்ஸ் when the eSIM connects to any support. நம்ம இப்போ சிம்மை போடுறோமோ நிலையிலேருந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதை பை பண்ணுவோம். கடைசி எத்தனை ஆப் ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக நாமேடுன்னு சொல்லி ஒரு ஆப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க பாருங்கள். சிங்கப்பூர் சிம் சிங்டெல் 29 days 23 hours டேட்டா ஒன்லி 5G
ஸ்பீட் நெட்வொர்க் சிங்டெல் 3GB 1 மாதத்துக்கு வேலிடு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் காட்டினேன் இந்த அரபிக் ஸ்ட்ரீட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ நைட் ஆகிடுச்சு. இதோட நம்ம ஸ்லீப் பண்ணுவோம், வீடியோ எடிட் பண்ணுவோம்ல, இது பண்ணுவோம்ல, டயர்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து எலும்பி இங்கேருந்து அடுத்தடுத்த விஷயங்கள் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் கைஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் என்ன அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் பிள்ளையாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அதை தெரியப்படுத்துங்க. பாய், குட் நைட்.